மணி வெட்டாயமும் இருந்து கொஞ்சம் என்கரத்தில் பாதமணிந்த மந்திரி பாடுவாய் பயந்திரி பாதமணிந்த மந்திரி பாடுவாய் பயந்திரி என்னுடைய வாதத்தை பெரிதவனா யாது ஒரு குறையும் இல்லாம எப்பொழுதும் என்னை விட்டு இணைவிரியாம சுக சேமத்தோடு அது போகவும் நான்கு வேதம் நல்ல குலத்திலே ஆனா இந்த சபை நான் வந்து பார்க்கின்ற போது புரி சேர்த்திர பூமியிலே ஆண்டு மடிந்த சேனைகள் போல இருக்கின்றன. இப்பெரும் லட்சுமி கலாட்டம் முடிந்த சபையிலே பூதேவி தாண்டவம் ஆடன என்னடா நீ போடுற தாண்டவம் என்ன வேற
அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே, எனக்கு தரமாட்டீங்களே, எனக்கு கருப்பி கேட்கறான். யாருக்கும் வஞ்சனை இல்லாமல் கொடுப்பதற்கு வந்திருக்கின்றேன். எப்படி பக்கத்தோட இல்ல இல்ல அப்படி இப்படியா இல்ல இல்ல நம்ம ஏதாவது ஒரு கொட்டை போட்டுமா இல்ல இல்ல இவன் அப்பா இறங்கி போட்டு கொடுப்பாரு இவங்க அம்மா சரியா படுத்திருந்தா நாம போனோமா இல்ல உண்டா அது உண்டாத பிற்பாடு ஏதாவது அந்த புளி சாதம் லெமன் தயிர் வாங்கி கொடுத்துமா இந்த பூ வாங்கி கொடுத்தியா இந்த பொட்டு வாங்கி கொடுத்தியா ரெண்டு பேரும் காலையில போவோம். அப்புறம் என்ன சொன்ன பெரிய என்ன அவன் ஊம்டா அவன் சொன்னா நீ சொல்லுங்க. என்னை பார்த்தா தோற்றம் உங்களுக்கு புரியவில்லை. அவன அங்க கீச்சிருக்கிறன்னு பாக்குறேன். இல்லனா அது நம்மளுக்கு தேவைப்படும்டா. கெட்டிக்கார மகாராஜன் வந்திருப்பவனா யார்? மங்களம் உண்டாகட்டும். ஒண்ணு கூடி கொடுக்கலையா? வர சொல்ல நாம நேரம் நீ நான் நேரம் பேசுறேன். அவர் என்ன பாப்பாரு அவரை பாப்பா உங்களுக்கு கேப்பாரு அவரு. மங்களம் உண்டாகட்டும் என்று இதுவரையிலும் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்? என்ன வேலை? சாப்பிட்டு சாலை உங்களை பார்க்க வந்திருக்கேன். என்ன சிரிப்பு? சும்மா உன்னை பார்த்தேன். எதுக்கு வந்து நீ அடிச்சடி பயம் மேல குத்துருவான். இந்த கள்ளி காட்ட தகத்தோடு ராஜரி எங்க அம்மா பெயர் என்ன தெரியுமா?
உங்க அம்மா பேர் சொன்னது நான் மலை கோட்டினா சொன்னேன். ஒப்பை குப்பரம் எனக்கு தெரியும். அவனுக்கு இங்க என்னடா வேலை? இங்க என்ன வேலை? அவங்க அடிச்சுன்னு இருப்பாங்க. எங்க அம்மா யார் தெரியுமா? குண்டச்சி. நாயகனுக்கும் அவங்க அம்மா பேர் குண்டச்சி. உங்க அம்மா பேர் தம்பி சொன்னான். குண்டச்சி. குண்டச்சி அம்மன். இப்ப சொல்லு. குண்டச்சி அம்மன். என்னடா சிரிக்கிறியா? பைசி காட்டு. நீ சிரிச்சா நானும் தான் சிரிச்சா. நான் சிரிச்சா நீ சிரிப்ப. புள்ளகரியா உடம்பு நீக்கு 3 ஒண்ணா இருந்தாச்சு. அவன் தான் பிரச்சனை. அவன் பொண்டாடி புள்ளி பொண்ணு எந்த நிலை பார்த்தாலும் செங்கட்டில பயிர் வச்சா அது ஒரு மாதிரி தான். இறங்காடு ஒண்ணு மாதிரி உங்க காடாட்டம் கட்டி இருக்கும். அது கொஞ்சம் இதுதான். அதே மாதிரி மாடு இருக்குது. மாடு ஒண்ணு தடுப்பா இருக்குது. ஒண்ணு தண்ணியாட்டம். இந்த பல்பு தடுப்பா இருக்கிற கண்ணி விட்டு எப்படி இருக்கும்? நல்லா கொஞ்சம் மக்கி வைக்கிறதா இருக்கும். நீத்து போய் தான் கிடக்கும். ஏன் போட்டா இப்படி கம்மியாட்டி வையா ஒன்ன மாதிரி அப்பன் செத்து 6 மாசம் கழிச்சு வந்த விருந்தாளிக்கு பிறந்தவன் நான் அல்ல. பட்டாசு வயிறு கொடுக்க முடியாது. ஒப்பைய வயிறு கொடுக்க முடியாது. ஒப்பைய வயிறு கொடுக்க முடியாது. போற வரையா அடிப்பேன். அப்புறம் என்னடா வந்த ஆள் ஆறா? அங்க வந்த ஆள் ஆறு. அப்ப 6 மாசம் நான் அப்பனுக்கே பிறந்தவன் தப்பாம இருப்போம். நான் ஒண்ணு அப்படி பிறகுல. அப்புறம் வந்த ஆள் ஆறு. எங்க மாமா அது போகவும் ஏதோ காரணமாக என் அன்னை தந்தை பாதம் என்ன காரணம் ஒண்ணு புரியவில்லை. தாய் தந்தை இருவர் வயத்திருக்கின்றார். என் மகனை பார்த்தாயா? எப்படி இருக்கின்றான்? என்ன என்னடா
ஆயிரம் வருது. என் மகன் வந்து விட்டாளா? சும்மாதான கொடுத்தியா? சோமனாஜி. டேய், என் மகன் வந்திருந்தால் வரச்சே. இது வாடாமா? பத்திரமா வை. டேய். எங்க அப்பா என்ன சொன்னாரு? எங்க அப்பா கேட்டாங்க. பார்த்தோன்னு இருப்போம். கிரிக்கெட் பண்ணிக்கிறேன் மாவன. கொண்டா. வீட்டுல அப்படியே உள்ள விட்டு. ஐயோ. ஏய். ஓஹோ. ஆசையும் தந்தையாரே. தங்களுடைய பாதாரம் இந்த கமலங்களில் ஐந்தராகி கல்வி காத்தா கோடான கோடி வணக்கம். எப்பா கல்வியாத்தா? அட நீ வந்தடிப்பா. நீ வந்திருப்பா கொடிகாலோ மகனே. என்னுடைய பாதத்தை வெளிதபடியா என்றென்றைக்கு பேரோடவும் புகழோடவும் சுகமாக வாழ்குவாய். மகனாகிய கல்வி காத்தான் வந்திருக்கிறேன். வந்திருக்காளே? நான் பாத்துக்கிறவாங்க. கல்விகாத்தா. அண்ணையே இப்படி கூட அம்மாளை என்ன அம்மாளை யாரு? கைதா, கைதா. ஒரு ஆசை யாருன்னு இல்லடா, பாசம் ஐயா. என் பிள்ளைக்கு அம்மா சேர்த்து விட்டா பால் குடிக்காத உனக்கு புட்டி பால் போட்டு விடு. எப்படிடா பூஜை பார்த்து அக்ரி 4 நிமிஷம் வரும். அண்ணா
அம்மா ஏய். அம்மாளே சனி சுபர்ரா, சுபர்ரா. ஏய், நான் எங்க அம்மா மேல நான் ஏறுவேன். அம்மாளை யாரு ஏய், உனக்கு என்னப்பா? இப்ப நானா அம்மாளை யாருத்தன அம்மாச்சா உனக்கு உங்க அம்மா இல்லையே, போய் உக்காம ஏறா. எங்க அக்காவை கட்டிலும் கொண்டு அப்புறம் உங்க பாப்பா வீட்டுல இருக்கிறாள், அவளும். ஏய், அந்த பிள்ளைங்க வேற ஒருத்தர் யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டா. அட, நான் யார்கிட்டயா எங்க அம்மாவை நான் ஏறுவேன். யாரு உனக்கு வேலைக்குதா? அம்மாளை யாரு எங்க அம்மா மகனே கண்டுக்காதே. வெகுநாள் பிள்ளை இல்லாமல் தவமாக தவமிருந்து அதோ குழந்தை இல்லாத காலத்துல பிள்ளை பழுதுக்கு போறாங்க. ஐயா பிள்ளை பழுதுக்கு போவாரு. விபூதி புடிச்சு போறது பூஜை ரெடியா உட்காந்து யாரு வரலன்னு பயப்படல உட்கார்ந்து எங்க அம்மாவன்னு பார்த்தா அது இல்ல. எங்க அம்மா அது இல்ல. எங்க அம்மா பெருசா இருப்பாங்க. அப்படி பிள்ளை இல்லாத காரணத்தில் ஏறாத கோவில் இல்ல, ஏறாத முழுகாத குளங்கள் இல்ல. அதனால எனக்கு பிள்ளைகளை தீர்க்க வரும்படி யாரையும் பிள்ளை. அதனால நீ பெரிய மூடன் ஆதாரமாக சேவித்த போது எந்த ஒரு குறையும் இல்லாமல் இந்த கன்னியாற்றிலே அம்மா சாபகனை விடுத்து அது சீக்கிரமாக வர வைத்தாயே. என்ன எனக்கு தெரியுமா அம்மா கண்மணி கல்வி காத்தா நம் குலத்தொழிலை செய்ய வேண்டும். நம்மளுடைய குலத்து தொழிலை செய்ய வேண்டும். குலத்தொழிலை அதனால உன்னை அழைத்து கண்காணியே. நம்மளுடைய குலத்து தொழிலை செய்து எனக்கு பின்னால் இந்த நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும். அப்படி என்பதற்காக தாய் தந்தை இருவரும் உன்னை அழைத்தோம். நம்முடைய குலத்தொழில் என்றால் என்ன தொழிலுமா? என்னவென்று தெரியாதா? குலத்தொழில் என்றால் இவ்வளவு காலம் இந்த கள்ளிக்காட்டிலே தந்தையானவர் இருப்பவர்களிடத்திலே கொள்ளையடித்து இல்லாத நம்முடைய மாநில மக்களுக்கு எல்லாம் கொடுத்து அதை ஏழை மக்கள் இரு வாக்குல போட்டு வச்சு அப்படி இல்லாதவர்களுக்கு கொடுத்து நல்ல முறையாக குடிமக்களை காப்பாற்றி வருகிறோம். எப்படி இருப்பவரிடம் கொள்ளையடித்து கொள்ளையடித்து நாட்டு மக்களுக்கு கொடுத்து இல்லாத இந்த ஏழை மக்களுக்கு கொடுத்து நம்முடைய நாட்டிலே இதுவரையிலும் எந்த குறை அல்லாமல் நீங்க பாதுகாத்து வருகிறீர்கள். அதனால உடனே கூட்டம் அந்த தொழில உங்களுக்கு வயசு ஆயிடுச்சா? அதனால நான் செய்யணுமா? அதனால நாங்க செய்த தொழிலை நீங்களும் செய்ய வேண்டும். இந்த திருட்டு தொழிலை
சொல்வதா? நான் எப்பேற்பட்ட ஆளு? ஏண்டி எங்கேயாவது பிள்ளைக்கு அறிவு இருக்குதா, ஏன்? புத்தி இருக்குதா? ஆ. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க. தெய்வம்னு சொல்லுவாங்க. இது என்ன நாடு? இது கள்ளிக்காடு. கள்ளிக்காடு, ஆ. மேடு பள்ளம், பள்ளம். கல்ல நிறைந்த காடு, காடு. முள்ளு கரடு முரடா இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நாடு. நாடு. இதுல என்ன பயிர் விளையும்? ஆ. இந்த நாட்டு மக்கள் எதை வைத்து பிழைப்பது? பிழைப்பது. அதனாலதான் இந்த தொழிலை செய்து நீயும் இந்த இந்த நாட்டு தொழிலை மக்களை காப்பாய். பாதுகாத்து வந்தோம். இந்த தொழிலை செய்து எங்களுக்கு பின்னால் இந்த நாட்டு மக்களை நீதான் பாதுகாத்து. அப்பா பிறர் பொருளை பறிக்கலாகுமா? பிறரிடத்திலே இருந்து கொள்ளையடித்து பொருளை கொண்டு வந்தார். நாளை யமவாத கிங்கரியர்கள் விதி முடிந்தவண்ணே அங்க யமலோகம் கொண்டு சென்று என்ன செய்வார் தெரியுமா? நாம செய்த தொழிலை செய்யக்கூடாதுன்னு அவன் சொல்றான்னா அப்ப அவன் மனசுல ஏதோ ஒரு கருத்து இருக்கு. சரி இரு, உங்க கணக்குப்படியே வர. ஆ. அப்படி அந்த தொழிலை செய்யலனா ஆ. இந்த நாட்டு மக்களை எப்படி எப்படி பாதுகாக்க? பாதுகாக்க இந்த போகிறாங்க? நாட்டு மக்களுக்காக இந்த காட்டத்தில் இருப்பினார். இந்த காட்டூரே ஒரு நாடூரே. இப்ப வயதான காலத்தில் நான் செய்த தொழிலை நான் செய்ய முடியவில்லை. குலத்தொழிலை குழந்தையாகி நீ நான் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கின்றேன். இந்த தொழிலை செய்தா நாளை விதி முடிந்து யம உலகத்திலே யம கிங்கிலியர்களாம் எப்படி வதைப்பார் தெரியுமா? எப்படி அங்கு என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? அவர் அடித்துதத்து யாவர் அங்க ஆட்டுவார், தெக்கில் போட்டு ஆட்டுவார். தாய் தந்தையர்களே, ஏது ஏது இவர்கள் எல்லாம் தொந்தரவு செய்து இருப்பவரிடத்திலே கொள்ளையடித்த கொலகார கூட்டம் என்றெண்ணி செய்தது எல்லாம் இன்று யார் எதை செய்தாலும் நம்மளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை உயிர் முடிந்த காலத்தில் யம உலகம் கொண்டு சென்று இருப்பு செக் என்று சொல்லக்கூடிய செக்கிலே போட்டு ஆட்டி உதைப்பார்கள். அதனால் தேவை கிடையாது. அப்ப ஏங்க பையன் ஏதோ ஒரு முடிவாடு இருக்கிறான். சரி. நம்ம பேச்ச கேட்க மாட்டான். கண்மணி இங்க இருக்கிற அப்படியானால் உன் மனதில் ஆலோசனைப்படி நீ இந்த நாட்டை எப்படி காப்பாயோ அது நீயே காத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு இனிமேல் உனக்கு செவ்வாய் கொடுத்து விட்டு நாங்கள் ஓய்வெடுக்க போகிறோம். சுட்டு விட்டு நாங்கள் இருவரும் ஓய்வெடுக்கிறோம். ஆகட்டும் ஆகட்டும் ஆகட்டும். அவர் மணி முடிந்தார். இவங்க ரெண்டு பேரும் ஆ, அம்மாவும் அப்பாவும் எங்க அப்பா எங்க அம்மா ஏய், ஓய்வு எடுக்க போறப்பா. கண்மணி அம்மா நாங்கள் சொன்ன பிரகாரமாக உனக்கு முடிச்சு விட்டுகிறோம். ஆகட்டும். இந்த நாட்டு மக்களை நீதான் காக்க வேண்டும். ஆகட்டும் ஆகட்டும்.
என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு முடிய தோற்று எப்பேற்பட்ட ஆராய்ச்சிருக்கின்றார்கள். நீ என்னடா ஆராய்ச்சிருக்கிற? அதுக்கு என்னப்பா? அதான் நேற்றுதான் அரசு விடுமுறைன்னு எந்த கறியும் இல்லை. எந்த நான் வாங்கி வச்சு விட்டுனா இதை கொண்டாந்து யாரு கிடைக்கிறது? அம்மா ராசா இங்க பூராமே முடிச்சு பைத்தியம் முடிச்சு சுடுகாட்டு போன ஊரு கண்ணு ஊரு கண்ணு வரவு கண்ணு உறவு கண்ணு நல்ல கண்ணு நல்ல கண்ணு கொல்லி கண்ணு கொல்லி கண்ணு மத்தாளக்கர கண்ணு மத்தாளக்கர கண்ணு தாளக்கர கண்ணு கொட்டிக்கார கண்ணு உமாதேவி கண்ணு ஆகாய கண்ணு அம்மா கண்ணு ஐயா கண்ணு யான் பூலு உட்காந்து